நேதாஜி மக்கள் கட்சி இயக்கத்தைச் சேர்ந்த வரதராஜன் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த பதில். இந்த பென்ஷன் விவகாரத்தை நீங்கள் யாரிடமோ கைக்கூலித்தனமாக சொல்லிக் கொடுத்து தான் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்? உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒரு ₹100 இருக்காது, நீங்கள் உதவி பண்ணுவீங்களா? ₹10 உதவி பண்ணுவீங்களா? அவங்க பதவியில் இல்லை, எதுலையுமே இல்லை. இன்றைக்கி கேப்டன் கோவிலில் ஏராளமான ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க. ஒரு கேப்டன் கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து என்றால், இயற்கை பேரழிவு என்றால், தனது சொந்த பணத்தை உழைத்து சம்பாதித்த பணத்தை எவ்வளவோ உதவி செய்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் பேசியா? ஏதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா? என்ன தகுதி இருக்கும் உங்களுக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றியோ புரட்சி அந்நியார் பிரேமலதா அவர்களை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் யாருன்னு? ஒரு நேதாஜி என்பவர் ஒரு புனிதமானவர். இந்த நாட்டில் அவருடைய அருமை பெருமை எல்லாமே இந்த மக்களுக்கு தெரியும். அவர் பேரை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு இப்படி ஒரு கேவலமாக பேசுவது உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இல்லைங்களா? நீங்களாம் எதில் பயணிக்கிறீங்களே என்று தெரியவில்லை. இதெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்று உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. இதில் ஏராளமான தொண்டர்களும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. மற்ற கட்சிகளெல்லாம் காசு பணத்தை கொடுத்து கூட்டத்தை இழுக்கின்றார்கள். கூட்டம் இல்லை, தன் சொந்த பணத்திலே மக்கள் ஆரவாரமாக நம் கேப்டனை தவற விட்டு விட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்வோடு மக்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டே இருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்து போராமையில்தான் எப்படியாவது கெட்ட பெயராக்கி எதையாவது சொல்லி வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். குற்றம் செய்தவர்களை போய் தண்டனை பண்ணுவதற்கு வீழ்த்துங்கய்யா. அவர்களை பற்றி தவறாக விமர்சிங்க. நல்லது செஞ்சாலும் விடமாட்டுக்கிறீங்க. நீங்களாம் நாட்டின் சமூக விரோதிகள் சமம்யா. நீங்களாம் நாட்டின் சமூக விரோதிகள் சமம். இதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்குலாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசி அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு ஜீரணமாகுதா? உங்களுக்குலாம் ஜீரணமாகுதா? வெக்கமாக இல்லை? ஒருபோதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வீழ்த்தவே முடியாது. அது மேலும் மேலும் இனி வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். கேப்டனின் ஆன்மா சரியாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.